இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ நிஜமாவே ஈஸ்வரி அப்படியே பரிதாபமான நிலைமையில பாவமாக உட்காந்துருக்காங்க. நமக்கு தான் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு தேவைன்னு தோணாலும் இன்னொரு பக்கம் அவங்கள நம்பி ஏமாத்தின கோபி மேலேயும் கொஞ்சம் கடுப்பும் வருது. ஏன்னா ஊரில் இருக்க எல்லாரும் சொன்னாலும் தனக்கு தன்னுடைய அம்மா பற்றி தெரிய வேணாமா. ஏன்னா கோபியை பற்றி எல்லாரும் சொல்லும் போது கோபி அப்படிலாம் இல்லை, கோபி அப்படிலாம் இல்லைன்னு பெத்த மனசு பித்துன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடந்துட்டாங்க. ஆனால் இப்போ கோபி என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை பற்றி 2 தடவை சொன்னோன்னே எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு 2 தடவை சொன்னார். 3ஆவது தடவை ஓகே பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன், ஒன்றும் ஆள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போங்க ப்ளீஸ், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்ட்டார். எங்க நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, அட்லீஸ்ட் உங்கள் அம்மா கொண்டு போய் நானே விட்டுறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு போகலாம்ல. பெட்டியை கூட தூக்கல, பெட்டியை தூக்கிட்டு அவங்கள அந்த இதில் ட்ராலியை தள்ள விட்டாரு. இப்படி ஒரு மகனை இங்கே பார்த்துருக்க முடியுமா இவர் ஆனாருங்கிற மாதிரி இருக்குது. இதில் வேறு ஏற்கனவே ஒரு ப்ரோமோவில் இப்போ கோவப்பட்டு பாக்கியாவை இப்படி போய் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ சம்பவம், அதாவது ராதிகா வழுக்கி விட்ட சம்பவம், கீழே விழுந்த சம்பவத்துக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் வாஷ் ஒன்று மேலே இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துச்சு. அதில் அவங்க தெரியாமல் கால் வச்சாங்க, கால் வச்சு தான் அப்படியே பொத்துன்னு விழுந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தது யார் அப்படின்னா 2 பேரும், ஒன்று கமலா, இன்னொன்று இப்போ மயு. அவங்க கமலா பார்த்த பெர்ஸ்பெக்டிவில் அவங்க அந்த ஃப்ளவர் வாஷை பார்க்கலையா, பார்த்தும் அதை இக்னோர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவங்க விழும்போது ராதிகா ஒன்று அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு 2 தடவை சொன்னேன். ராதிகா அவங்க தான் தள்ளி விட்டுருக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்ம பின்னாடி இருந்தாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் மயு இந்த சைட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியணும், இந்த அவங்க மயு நின்ன ஆங்கிளுக்கே, அந்த சோஃபாவில் நின்ன ஆங்கிளுக்கே இவங்களுக்கும் அவங்களுக்கு இந்த கேப்பே தெரிஞ்சிருக்கணும். கையை வச்சு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சு, நான் பார்த்தேன் ஆண்டி, அவன் பாட்டிலாம் ஒன்றும் தள்ளி விடல, எங்கள் பாட்டி ரொம்ப கோவமாக இருந்தாங்க, எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க, எனக்கும் அழுக வந்துருச்சு, அதனால் அதை சொல்லாமல் விட்டேன். ஆனால் அவங்க தள்ளி விடலை, அம்மா தான் கீழே அந்த ஒரு ஃப்ளவர் வாஷை பார்க்காம மிதிச்சு கீழே வழிகிட்டு விழுந்துட்டாங்க, பாட்டி தூக்க தான் வந்தாங்க அந்த பாட்டியும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நேராக கொண்டு போய் ஆதாரத்தோடு பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கோபிக்கு காமிச்சு, கோபிகிட்ட பாக்கியா பாருங்கள், மயு பார்த்துருக்கா, அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி உங்கள் அம்மாவை காயப்படுத்தி அவங்கள ஒரு மனவழியை ஏற்படுத்தி உங்கள் அம்மா ஒரு கொலகாரிங்கிற ஒரு பழியை வேற சுமத்தி வீட்டை விட்டு வேற துரத்தி விட்டீங்க. அவங்க பேசாமல் 7 நாள் இங்கே ரூம்குள்ளே கிடந்தவங்க ராணி மாதிரி நாங்கள் எல்லாரும் பார்த்தோமோ, அதிகாரம் மட்டும் தெரிஞ்சாங்க. அவங்கள கூட்டு போக வச்சு சோறு ஒழுங்காக போடாமல் விட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இப்போ திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு திருப்பி வீட்டை விட்டே துரத்தி விட்டு அப்படின்னு எல்லா டார்ச்சரும் பண்ணியிருக்கேன். அவனீங்கன்னா மனுஷனாயா தூ அப்படின்னு காரி துப்புற மாதிரி விஷயங்களை பேசி இவர் இப்போ ஐயோன்னு அந்த கோபத்தை போய் இப்போ ராதியாட்டையும் காமிக்க முடியாது, ராதியாவே வருது வந்திருக்காங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 சைடில் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி பிடுங்கி தின்னும்ல, அந்த மாதிரி நிலைமைக்கு போய் இவர் கோபி பாவமாக இருக்க. அந்த சமயத்தில் இப்போ கோபி ஆள் சரியில்லைன்னு எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல, இவன் ஒரு சுயநலவாதி, இப்படி ஒரு ஆளை தான் நம்ம பெற்று வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியுமே முழுக்க பாக்கியாவோட சைடு நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி கதை போனதான் இனிமேல் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ நிஜமாவே ஈஸ்வரி அப்படியே பரிதாபமான நிலைமையில பாவமாக உட்காந்துருக்காங்க. நமக்கு தான் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு தேவைன்னு தோணும்.